வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பிரெட் டோஸ்ட் வந்து பீனட் பட்டர் வித் பனான், இன்னொன்று வந்து சாக்லேட் வித் நட்ஸ். இந்த டோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே நம்ம வந்து பிரெட் டோஸ்டரில் பண்ண தேவையில்லை, நம்ம தோசைக்கல்லுலேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதனால நம்ம வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம இப்போ எப்படி டோஸ்ட்டு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. தோசைக்கல்லை எடுத்துக்கோங்க, தோசை சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இது மாதிரி ப்ரௌன் பிரெட்டோ இல்லாட்டினா ஒயிட் பிரெட்டோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சாக்லேட் இப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்டு இப்படி தூவி விட்டுருங்க. அடுத்ததில் கொஞ்சம் பிஸ்தா அப்படி பண்ணிடுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே இந்த ப்ரெட்டை இதை இப்படி திருப்பி வச்சுருங்க. திருப்பி வச்சுட்டு இப்படி ஒரு அமுக்கி விட்டுருங்க. நான் ப்ரௌன் பிரெட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஒயிட் பிரெட் கிடச்சிச்சின்னா ஒயிட் பிரெட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பிரெட் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஒரே இதுக்கு கொஞ்சம் இந்த தோசை சட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து 2 செட்டு பண்ணிடலாம். அதில் பீனட் பட்டர் எடுத்து இப்படி தடவிக்கோங்க. பீனட் பட்டர் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பீனட் பட்டர் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பனானா வச்சுக்கோங்க. வாழைப்பழம் துண்டு இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் அப்படி வச்சு கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. அப்படி வச்சுட்டு ரெண்டையும் ஒரே நேரத்தில் நம்ம 2 விதமான பிரெட்டு டோஸ்ட்டு செய்ய போகிறோம். நீங்கள் இதை வந்து பிரெட் டோஸ்டர்லேயும் செய்யலாம். நீங்கள் இப்படி பிரெட் டோஸ்டர் இல்லாதவங்க இப்படி தோசைக்கல்லையே இப்படி செய்யலாம். அப்படி சிம்மில் கொஞ்சம் லோ ஃபயரில் வச்சு பண்ணுங்க. அப்போ தான் அந்த ப்ரெட்டு கருகாமல் வரும். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை திருப்பி போடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நான் இதை வச்சுருக்கேன். இதை நம்ம திருப்பி போட்டுருவோம். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்படி தான் வரணுங்க. இப்படி டோஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் 2 நிமிடம் இது மாதிரி டோஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. இன்னும் 2 நிமிஷம் நம்ம விட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். இப்போ இந்த ப்ரெட்டு ரெண்டுமே நல்லா 2 பக்கமும் ப்ரௌனாக ஆயிடுச்சு, நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பனானா ஒரு லேயராகவும் அப்படியே பீனட் பட்டர்
ஒரு லேயராகவும் அழகாக இருக்குல்லங்க. அப்படியே இதை சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததை கட் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நல்லா க்ரன்ச்சியாக இந்த பாருங்க. நட்ஸு உங்களுக்கு நிறையா வேணும்னா போட்டுக்கோங்க. சாக்லேட்டு அந்த நட்ஸும் அப்படியே சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆனால் இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. இதை செஞ்சு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.